சார் அந்த 86 சேர்த்து கொண்டா கொடுக்கல அதான் சொல்ல வரேன் சரியானே இன்றைக்கு 86 எல்லாருக்கும் இந்த அடையாளம் போட்டால் இவங்க எல்லாம் நம்ம பிரிச்சு பண்ணணும்னே இதில் 86 இதுக்கு இல்லை 85 கொடுக்கல என்னென்னு இதில் 86 இதில் 85 86க்கும் இதில் 85 2 கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இவங்க கேட்குற கேள்விகள் விளங்க அவங்களுக்கு இவங்க ரிலே கிட்ட ஆகிக்கானே இப்படிலாம் செய்ய இவங்க 2 தொடர்படுத்துகிறோமே இவர் 85 இவர் 86 தொடர்படுத்த முடியும் சொல்கிறாங்க ஓ நீங்கள் தொடர்படுத்தலாம் பிரச்சனை சரியா நீ தனித்தனியாக காட்டுறோம் ஆறாருக்கு இந்த ஏற்ற வேண்டு சரியா சார் அது நடுக்கா சார் கொடுக்குறோம் நம்ம செக் பண்ணி பார்த்து கொடுத்தா சார் கொடுக்கணும் மல்டிமீட்டர் சும்மா சொல்கிறேன் நான் இப்போ இதில் பாருங்க இருந்தா இப்போ நடுவுக்கு தானே இருக்குதுந்தா அதனால் நான் இப்போ உங்களுக்கு நடுவை காட்டிங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க இப்போ நடுவில் இருக்கிறது இப்போ இவங்களுக்குலாம் நம்ம ஏற்று கொடுக்கணும் செஸ்ஸில் கொடுத்து மட்டும் இந்த செஸ்ஸில் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வராது சரியானே அப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான ஏற்று கொடுக்கணும் தளர்வு இருக்கக்கூடாது வயரிங்கில் மிக முக்கியமானது லூஸ் கண்டெக்ட் தளர்வு நினைப்பு இருக்கக்கூடாது சரியான தளர்வு நினைப்பு இருந்தால் பாயிண்ட் 10 ஷார்ட் பண்ணி லோடாக 10 சரியோ பல்படி வட்டு போகும் அப்படியான பிரச்சனைலாம் ஏற்படும் அப்போ இதை நம்ம தேவையான ஏற்ற கொடுத்துட்டோம் அடுத்து என்ன செய்கிறோம் நாங்கள் இந்த இக்னிஷன் சுவிட்சுக்கு பெட்டிலேருந்து டிரெக்டாக கொடுக்காம ஒரு ஃபியூஸுக்குள்ள கொடுப்போம் ஒரு 40 பேர் ஃபியூஸை போட்டு கொடுப்போம்னு சொல்லி இதை கொடுத்துட்டோம் 30 கொடுத்தாச்சு சரியானு இப்போ எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் இந்த சுவிட்சில் இருந்து அதாவது இந்த ஹெட் பார்க் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்னிஷன் சுவிட்சு கொடுக்காமலும் கொடுக்குது சில வாகனங்களில் இக்னிஷன் சுவிட்சை ஆன் பண்ணாமலே பார்க் எல்லாத்துக்கும் இக்னிஷன் சுவிட்சு போகாது பார்க்கு ஹெட்லைட் சில வாகனங்களில் சுவிட்சுக்குள்ளால் கொடுப்பாங்க சில வாகனங்களில் பழைய வாகனங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிட்ச் இல்லாமலும் முதல்ல ஹெட் சின்ன பார்த்தா ஹெட்லைட்டை போட்டு வச்சுட்டு போய்க்கணும் சரி சுவிட்சுக்குள்ளால் கொடுக்குறது சேஃப் இப்போ நம்ம இப்போ சுவிட்சுக்குள்ளால் கொடுப்போம் இப்போ கொடுக்க இயலாதாண்டா இல்லை கொடுக்கலாம் அப்போ இது என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் ஒன்றும் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் கூட யாராவது இருந்து நம்ம திறப்படுத்து பைத்த முடியும் உள்ளுக்கு இருந்து லைட்டை போட்டு வச்சு அவன் போயிடுவான் கொஞ்சம் நேரத்தால் முழு பேட்டரி ஆம்பியஸ் இதுக்குள்ளால் ஓடி இல்லை 2 பேட்டரி ரோப் ஆயிடும் அப்போ நம்ம சுவிட்சுக்குள்ளாலே கொடுப்போம் சரியானே இப்போ நாங்கள் இவரை என்ன செய்கிறோம்னு சொன்னால் இது யாருக்கு தேவை எங்களுக்கு இதில் இருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த அடிக்கிற ஆளுக்கு தேவை சரியானே யாருக்கு தேவை சுவிட்சுக்குள்ளே இருந்து 85 இல்லை 30 சரியா சுவிட்சுக்குள்ளேருந்து யாருக்கு தேவை அது நம்ம எந்த பெண்ணில் எடுத்து வரலாம் இவர் எடுப்போம் என்ன இவர் எடுத்து 2 பெண் பாவிச்சாமண்டால் ஏசி போட்டேன் இருக்கா சொத்து பெண்ணு என்ன கொடுத்தாலும் பாருங்க படிக்கிற பிள்ளைகள் வெஜ்ஜிய மாட்டான் சரியா 32க்குமே சுவிட்சிலேருந்து வந்துச்சு இப்போ இந்த கரண்டையும் செல்லமாக அனுப்பணும் அப்போ இது ஆம்பியஸ் கூடிய ஹெட்லைட் எல்லாம் ஆம்பியஸ் கூட எடுக்கும் சரியானே அப்போ நாங்கள் குறைஞ்ச 20 ஆம்பியஸ் கிட்ட போடணும் 15 அல்லது 10 அல்லது 20 ஆம்பியஸ் கிட்ட போடணும் வயர் ஹார்னஸும் அதுக்கிட்ட வயர் தான் போடணும் மெல்லிய வயர் போட்டிங்கன்னா 10 சரியா அப்போ இதை சுவிட்சை கொண்டு இங்கே கொடுத்துட்டோம் இது வரைக்கும் விளங்கிட்டான் இனி அடுத்த கட்டம் எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் இந்த சுவிட்சில் 2 பாயிண்ட் இருக்கும் சரியா இது காமன் பாயிண்ட் ஆகிக்குது இதாலே சரியானே ரெண்டு மூணு
அப்போ இவரும் தொட்டால் ஒன்று எரியும், இவரும் தொட்டால் ஒன்று எரியும். ரெண்டு விஷயம் தானே நமக்கு தேவை. அப்போ நாம் இப்போ இவரை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் இவர் வந்து என்ன செய்யணும், இந்த 85க்கு கரண்டை கொடுக்கணும். என்ன செய்யணும், 85க்கு கரண்டை கொடுக்கணும். 85க்கு கரண்டை கொடுக்கணும். அந்த பொதுவான ஆளா சார் 85 கரண்ட் யாரு ஸ்விட்ச்ல இந்த பொதுவாக இருக்குது. இல்லை இவங்க 2 ரிலே சரியானே, 2 ரிலே தானே. 2 ரிலேன்றபடியா இந்த ரிலே வந்து ஒரு சுவிட்சுக்கு வரணும், இந்த ரிலே வந்து ஒரு சுவிட்சுக்கு வரணும். சரியா? அடுத்தது 80. இப்போ 2 ரிலேக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணித்தோம். சுவிட்ச் ஆன் பண்ண மட்டும் சொன்னால் இவருக்கு கரண்ட் போகும். சரியானே, இவருக்கு கரண்ட் போகும். அப்போ இவருக்கு நம்ம கரண்ட் கொடுக்கணுமே. விளங்க எல்லாருக்கும் விளங்குதா? அப்போ நம்ம எங்கேருந்து கொடுக்கணும்? தம்பி சொன்ன மாதிரி ஃபியூஸ்லேருந்து கொடுக்கணும். சரி, 2 கம்பி எப்படின்டாமனே இப்படி இருப்பார். இவரே இப்போ எப்படி நடுவில் இருக்கு. சரியானே, இவரோட தட்டிவிட்டா இது காரணம், இவரோட தட்டிவிட்டா நடுவில் இருந்தால் இந்த குட்டி சுவிட்ச் எல்லாமே இருக்குது. இவர் பார்த்துட்டு பேர் நீங்கள் ஓட்டோடுக்கு லைட் போன குட்டி சுவிட்ச் இருக்குது. நடுவில் எடுத்தால் இங்கே எடுத்தால் ஒன்று ஒன்றாகும், அங்கே எடுத்தால் ஒன்று ஒன்றாகும். இது இண்டிகேட்டரில் சுவிட்ச் இந்த நம்ம பாவிக்கலாம். சுவிட்ச் வேறு பேர். சரியானே? அப்போ இதுக்கு 2 ஃபியூஸ் கொடுக்கணும். எனக்கு 2க்கு தனித்தனி ஃபியூஸ் கொடுக்குறது என்னண்டு 2க்கு தனித்தனி ஃபியூஸ் கொடுக்குறது இல்லையா சார்? ஹெட்டில் ஏறி கொண்டு நம்ம 2க்கும் தனித்தனி ஃபியூஸ் கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த வரைக்கும் தானே ரிலேக்கு வருது 30. இந்த 30 வந்து நம்ம இந்த பெட்டிலிருந்து பெட்டிலிருந்தும் சுவிட்சிலிருந்து எடுத்து வரணும். அந்த இதான் 2 ஃபியூஸ் போடுற சேஃப்டி. சரியானே? அதுக்காக தான் சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து பெட்டிலிருந்தும் ஃபியூஸ்லேருந்து எடுப்பாங்க, சுவிட்சுக்கு போகிறதில்ல. இப்போ நம்ம ஒன்று இப்போ லோ பீமுக்கு நம்ம சுவிட்சிலேருந்து கொடுத்த மட்டும் சொன்னால் ஒன்று ஃபியூஸ்லேருந்து கொடுத்த மட்டும் சொன்னால் இது சுவிட்சுக்குள்ளால் வர ஒரு ஃபியூஸுக்கு போகும். இது வந்து தனி ஒரு ஃபியூஸில் இருக்குது. இது நான் ஒன்று நடந்தால் இது வேலை செய்யும். நான் இப்போ ஒரே ஃபியூஸில் ஒரு சுவிட்சுக்குள்ளால் செஞ்சு காட்டணும். இந்த தனி ஃபியூஸ் போடுறேன்டா சார். ஒன்று வந்து பெட்டியோடையும் ஒன்று வந்து இதில் இதுக்கு போகிற 30ல இருந்தா சார் இருக்கும். இல்லை ஃபியூஸில் இருந்து இப்போ ஃபியூஸ் தனித்தனியாக போடுறோம்டா சார். ஒரு அதில் 2 காலில் ஒரு காலில் பெட்டியோட கனெக்ட் பண்ணி இன்னொரு காலில் இந்த 30 இந்த போகிறோம் இந்த வரல சார் கனெக்ட் பண்ணுறோம். 30க்கு போகிறோம் விலங்கல் எனக்கு எங்கே சார் அந்த ஃபியூஸை செட் பண்ணனா நம்ம இந்த சுவிட்சிலேருந்து கொடுக்குறது, இக்னிஷன் சுவிட்சிலேருந்து கொடுக்குறது. நமக்கு சுவிட்ச் 1ல் இருந்தாலும் சரி, ஆஃபில் இருந்தாலும் சரி, நமக்கு ஹெட்லைட் ஒர்க் பண்ணணும். அதை நான் போட்டு தான் போடுறேன். அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த ஃபியூஸ்லேருந்து 2 ஃபியூஸ்லேருந்து எடுத்து வந்து இந்த ஃபியூஸ்லேருந்து வந்து இந்த 30க்கு, இந்த ஃபியூஸ்லேருந்து எடுத்து வந்து இந்த 30. இது 2 தானே, வேறு ஃபியூஸ் தானே. இதுலேருந்து எடுத்து வந்து 1 அடுத்த 1 கொடுத்துட்டா 2 ஃபியூஸ். என்னண்டு சுவிட்சுக்குள்ளால் கொடுக்க வேண்டி வந்தால் 2க்கும் 2 கொடுக்கல. ஏன்னடா இப்போ சுவிட்சை 1 பொசிஷனில் வைக்க முடியும்னா அதில் இருக்கிற 4 பாயிண்ட்னா 4 பாயிண்ட் இது வேணும். இப்போ நம்ம ஓடிக்கொண்டு போகக்குள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஹெட்லைட்டை போட்டு இருக்கல. அது என்ன 1ல் இருக்கக்குள்ளே வேலை செய்யணும். அப்போ நம்ம சுவிட்ச் 1 பொசிஷனில் இருக்கக்குள்ள யார் 1ல் இருக்கிறார்கள் சிக்னல் போடணும், நாங்கள் இது போடணும் அது போடணும் எல்லாமே வேலை செய்யணும். இல்லை நம்ம இதுவும் இந்த இப்போ இது போடாட்டி நம்ம 2 ஃபியூஸ் போட்டு கொடுக்கலாம். இல்லை சுவிட்சுக்கு போக தேவையில்லை, இவர் தேவையில்லை, நம்ம தேவையில்லை. சுவிட்சுக்குள்ளால் இல்லாமல் சுவிட்சுக்கு வெளியால் கொடுக்கலாம். சரியானே? இப்போ இந்த 87 இருக்கு தானே, 87 கொண்டு போய் என்ன செய்யறேன்னு சொன்னால் இவரில் இருக்கிற லோபியமையும் கொண்டு நினைச்சோம்.
இந்த 87 கொண்டு போய் ஜங்ஷன் என்ன சொல்றேன் சரி இதில் இந்த 3வது இருந்து சார் என்னது சுவிட்சில் 3 வேறு இருக்குது சார் ஓ அது என்ன சார் ஒன்று லோ பின் ஒன்று ஹை பின் அப்போ நம்ம இந்த சுவிட்சுக்குள்ளால் என்ன செய்யற முடியும் சொன்னால் இந்த ரிலே கோயிலுக்குரிய சின்ன கரண்ட் தான் கொடுக்கும் அவருக்கு சின்ன வேறு இருந்தாலும் பிரச்சனை ஏன்னா இந்த ரிலே தானே ஒன் பண்ணுறோம் இந்த ரிலே ஒன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வயர் தேவை வேண்டிய அவசியம் இல்லை எந்த சின்ன கோயில் தானே ஒன் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் நேரடியாக சுவிட்சுக்குள்ளால் ஹெட்லைட்டை ஒன் பண்ண போகிறோம்னு சொன்னால் பெரிய வயர் தேவை 2.10 அதெல்லாம் நாங்கள் ரிலேக்குள்ளால் ஒன் பண்ணுறோம் அதுக்கு விளங்குதா சேர்க்கிற விளங்குதா இது சிம்பிளான சேர்க்கை இதோட நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மல்டிமீட்டரை வச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லாட்டி கரண்டை கொடுத்து போட்டாலும் சரி கரண்டை கொடுத்து போட்டு பல்பை வச்சு பார்க்குறது வேறு